கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். இன்றைய தேவ வசனமான கொலோசியர் 2:3. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவையாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமாம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஞானமும் அறிவும் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக அவருக்குள்ள மறைந்திருக்கு. பூமிக்குள்ள இருந்து இன்னைக்கு உலகத்துல நம்ம பார்க்குற எல்லா பொருளுமே பூமி அடியிலிருந்து வந்தது தான். எந்த ஒரு பொருளுமே பூமியின் விளைச்சலாக வந்தது மட்டும்தான். ஆகாயத்திலிருந்து எதுவுமே வரவே இல்லை. ஆகாயத்திலிருந்து அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து மக்களை வெளியில கொண்டு வரும்போது மன்னாவாக பொழிந்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம கண்ணில் பார்க்கறது, தொடர்றது, நம்ம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற எல்லா பொருளும் எல்லாம் பூமிக்குள்ளே இருந்த பொக்கிஷங்களாக இருந்து இன்னைக்கு வெளியில் வருது. இப்படி நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்கள் பூமியிலேருந்து வருதுன்னா, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு சத்துருவத்தையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு, எந்த ஒரு பலவீனங்களும் நம்ம தொடாமல் இருக்கிறதுக்கு வேணுன்ற பொக்கிஷங்கள், அதுக்கு தேவையான ஞானம், எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற அறிவு இயேசுக்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இயேசுன்ற நாமத்துக்குள்ளே எல்லாமே மறைஞ்சிருக்கு. இயேசு என்ன சொல்கிறாரு? நானே ஒளியாக இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமாக இருக்கிறேன். இயேசுவுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே புது சிருஷ்டியாக இருக்கிறோன்னு சொல்லி நம்ம பைபிளில் படிக்கிறோம். அதே நம்ம கொலோசியரில் 3:3 என்ன படிக்கிறோன்னா, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்துள்ளது. நம்மளோட ஜீவன், நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறதே இயேசுக்குள்ளே தான் மறைஞ்சிருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவருடைய கைவண்ணம், ஒர்க்மென்ஷிப் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட், அவரோட கைவண்ணமாக தான் இருக்கிறோம். நம்ம முழுவதும் மொத்தமாக எபேசியர் 2:10 சொல்லியிருக்கு, அவருடைய கை வேலைப்பாடுகளில் வந்தவங்க. ஸோ நம்ம எதுவுமே இயேசுவை விட்டு பிரிஞ்சு நம்மளால் இருக்க முடியாது. பைபிள் எங்கே போனாலும் நம்மளை சுற்றி என்ன சொல்லிகிட்டே வருது? அவருடைய ஹீலிங், அவரோட தழும்புகளால் நம்ம குணமடைந்தோம் எழுதியிருக்கு. குணமடைகிறதும் அங்கே தான் இருக்குது. பாவ மன்னிப்பும் அவருக்குள்ளே தான் இருக்குது. கிறிஸ்துவோடு நம்ம சிலுவையில் மரிக்கப்பட்டோம். அதே மாதிரி கிறிஸ்துவோடு மறுபடியும் நம்ம உயிர் தெளிந்து இன்னைக்கு ஜீவனாக இருக்கிறோம். ஸோ நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு உயிரோடு நிற்கிறதுக்கு காரணமும் இயேசு. இந்த மாதிரி எல்லாமே இயேசுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. இயேசுன்ற நாமத்துக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அது சிலுவையில் எல்லாமே முடிச்சிட்டார். நம்ம அவயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். எதுவுமே நம்ம 1 கொரிந்தியர் 12:26-27 படித்தோம்னா, நம்ம அவயங்கள் எல்லாமே அவருக்குள்ளே தான் இருக்குது. We are the body of Christ. இயேசு விட்டு பிரிஞ்சு நம்மளால் யாருனாலும் எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் இயேசுவுக்குள்ளே அழைக்கப்பட்டவர்கள். பிதாவோட நெருங்கிறதுக்கு நம்ம இயேசுவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவுக்குள்ளே இருந்து தான் நம்ம இன்னைக்கு என்னைக்கும் எப்போதும் பிதாவிடத்துக்கு போகிற வழி அவர் மட்டும்தான். அதுதான் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம். ஸோ சத்தியம் அப்படின்னு சொல்லும் போது எல்லா வார்த்தைகளும் அவர் தான். அவர் தான் வழி. அவர் எந்த வழியில் நம்மளுக்கு கூட்டிகிட்டு போகிறாரோ அந்த வழியில் நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். அந்த வழிகள் எல்லாம் அவருடைய வார்த்தைகளாக சங்கீதம் 119 இருக்குது. அவர் வார்த்தைகள் என் பாதத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஸோ நம்ம வழிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டாச்சு. அதை அறிந்து கொள்கிற அறிவு, ஞானம் எல்லாம் பொக்கிஷமாக இயேசுவுக்குள் அடங்கி உள்ளது. ஸோ அந்த பொக்கிஷம் இன்னைக்கு நம்மளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். We are the temple of Christ. அவர் குடிகொடும் ஆலயமாக நமக்குள்ளே இருக்கிறார். ஸோ அந்த ஞானம், அறிவு நமக்குள்ளே புதைந்து இருக்கிறது. அதை ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் போய், அப்பா நீங்கள் அந்த ஞானத்தையும் பொக்கிஷத்தையும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அதை எடுத்து சொல்லுங்கள், உங்கள் குரலை எனக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கும்போது, வேதத்தின் வார்த்தைகளை எடுத்து நம்ம இருதயத்துக்குள்ளே எழுதும்போது, அது பொக்கிஷனமாக நம்மளுக்குள்ளே இருக்கிற ஜீவ ஊற்றாக வெளியில் எப்போதுமே வந்துக்கிட்டே தான் இருக்கும். தேவனுடைய வார்த்தைகள் ஜீவ ஊற்று, அது குறையவே இல்லை. அதனால தான் சமாரிய பெண்கிட்ட சொன்ன, நான் கொடுக்குற தண்ணீர் உனக்கு தாகம், எப்போதுமே தாகம் இராதபடியான தண்ணீர் நான் வச்சிருக்கிறேன். அந்த அம்மாவுக்கு அவன் தெரியல, வார்த்தைகளால் மட்டுமே வாழ வேண்டும். அப்போ தான் கேட்குறாங்க, நீங்கள் அந்த தண்ணி எனக்கு கொடுங்க. நம்மளுக்கு எல்லாம் ஊற்றி வச்சிருக்கிறார். எல்லாம் மறைந்து பொக்கிஷமாக நமக்குள்ளே இருக்கிறார். இந்த நாளை அந்த பொக்கிஷத்தை நம்ம சுமந்து செல்கிறோம். அந்த உலகத்தில் மேற்கொள்ளக்கூடிய, கண்ணில் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை
ஜெயிக்கிற அறிவு, இந்த உலகத்தை ஆளுகிறது, இந்த உலகத்திலிருந்து எல்லாம் மீட்டு வெளியில் வர்றதுக்கான அறிவும் ஞானமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறது. இந்த வசனத்தை தியானிப்போம். இந்த நாள் முழுவதும் நம் நல்ல அறிவுள்ளவர்களாகவும் ஞானம் உள்ளவர்களாகவும் இயேசுவுக்குள் மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷம் வெளிப்படக்கூடிய நாளாகவும் நம்மளோட செயல்களிலே இயேசு நம்ம கூட இருக்கிறார் என்று மற்றவர்கள் அறிந்து நம் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஒரு சாட்சிக்குரிய பிள்ளைகளாக, நல்ல கனி கொடுக்கும் பிள்ளைகளாக இந்த நாள் அமையட்டும். இயேசு கிறிஸ்து அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.